ஏக இறைவனோட சாந்தியும் சமாதானமும் எல்லாருக்கும் நிலவட்டுமாக என்று சொல்லி இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சமீப காலங்களாக வந்துட்டு தொடர்ந்து இஸ்லாம் மேலே வைக்கக்கூடிய அக்யூசேஷன்ஸ்கள், குற்றச்சாட்டுகள், அவதூறுகள், குறிப்பாக இந்த யூடியூப் சேனல்கள், அதிலும் குறிப்பாக இந்த ஆஸ்க் ரகுலன் போன்ற யூடியூபர்ஸ்லாம் வந்து தொடர்ந்து இஸ்லாம் வந்து ஒரு பிற்போக்கான ஒரு மதம் என்பதாகவும், அவங்க வந்துட்டு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா, அவங்க வந்து ப்ரொபகண்டாவை தான் வந்து எடுத்து வச்சு அவங்க பக்கம்தான் நியாயம் இருக்கிற மாதிரி செலிப்ரிட்டிஸ்கெல்லாம் அவங்க கவர்ந்து அது மூலயமா அவங்க வந்து இஸ்லாத்தை வந்து பரப்புகிறாங்க. இதோடைய உள்நோக்கம் என்னன்னாக்கா வந்துட்டு அவங்க ரொம்ப டெஸ்பரேட் டு ஃபார்ம் பொலிட்டிக்கல் மூமெண்ட், அதாவது பொலிட்டிக்கல் ரீதியாக வந்துட்டு இஸ்லாமை வந்து அவங்க பரவ செய்யணும், ஆட்சி அமைக்கணும், கிலாஃபத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டு இஸ்லாம் வந்து அவங்க வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து குறிப்பாக ஆஸ்க் ரகுலன் அந்த யூடியூபர் வந்து முன்வைக்கிறாரு. இதுக்கு நம்ம வந்துட்டு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தில் இருக்கும். அவருடைய புரிதல் வந்து என்னன்னாக்கா, இஸ்லாம் வந்து ஒரு பிற்போக்கான ஒரு வந்து செயல்பாட்டை தான் வந்து முன் நிகழ்த்தது. எப்படி மற்ற பிற ரிலிஜியன்ஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்து அது முன் நிகழ்த்ததோ அதே போல தான் இஸ்லாம் விதிவிலக்கில் ஒன் அமாங் தி 1000 ரிலிஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த மறுப்பு வந்துட்டு நம்மளுடைய வேதங்கள்லேருந்து இருக்கக்கூடாது, நம்மளுடைய 6 அறிவு சார்ந்து அதுக்கு உட்பட்டு தான் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு அவங்க அதை எதிர்பார்க்குறாங்க. இதற்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு 6th சென்ஸை வந்து கொடுத்துருக்கான் இறைவன் அப்படிங்கிறத வந்து இறை ஏற்பாளர்களாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதை வந்துட்டு இறை மறுப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் ரகுலன் போன்றவர்கள்லாம் அது எந்த கண்ணோட்டத்தில் 6th சென்ஸுங்கிறத உணர்றாங்க பிற படைப்புகள்லேருந்து அப்படிங்கிறதே வந்துட்டு அவங்க யோசித்தாலே அவங்களுக்கான விடை கண்டுபிடிச்சிடலாம். சரி, அது இருக்கட்டும். அவங்க மத்தியில் அவங்களுடைய மதியில் என்ன திரையிட்டிருக்குங்கிறத படைச்சவன் தான் அறிவான். நம்ம கேள்விக்கு வருவோம். என்னன்னாக்கா, இந்த ப்ராபகண்டா மூலயமா தான் இஸ்லாம் பரவுமா அப்படின்னாக்கா, நிச்சயமாக வந்து இத்தனை ஆண்டு காலம் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றும் வந்து தலை தோன்றி இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டாவில் தான் பரவிருக்கு அப்படின்னாக்கா வந்துட்டு இது வந்து ஏற்புடையதல்ல. ஏன்னா எக்கச்சக்கமான வந்து சான்றுகள் வந்து நமக்கு வந்து இது வந்து ஒரு அறிவிப்பாக இந்த சான்றுகளே நமக்கு போதும், நம்ம வந்து இஸ்லாம் வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராபகண்டாவில் வந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னு கேட்டாக்கா, நீங்கள் வந்துட்டு ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துலேயும் சரி, அவங்க மத்தியில் வந்துட்டு குறைஷிகள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோத்திரக்காரர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இஸ்லாம் வந்து அவங்களுக்காக வந்து அதாவது எத்தி வைக்கப்பட்டது. அப்போ வந்துட்டு ஒரு குருடர் வந்து அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட அந்த எத்தி வைக்கும் அந்த தருணத்தில் வந்து உயர்ந்த கோத்திரத்தில் அவங்க வந்து அதை எத்தி வைக்கிற நேரத்தில் இவங்க அந்த குருடர் வந்து குறுக்கிடுறார். அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்குமே என்பதாக வந்து இது இடையூறு செய்கிறார் என்பதாக வந்து நபிகள் நாயகம் வந்து சிறிதளவு கடுகெடுத்தார். உடனே வந்து வசனமானது இறங்கியது. நீங்கள் வந்து கடுகெடுக்கக்கூடாது, தீனை வந்துட்டு, அதாவது இந்த மார்க்கமானது யாருக்கு நீங்கள் எத்தி வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய பொறுப்பு, அது யாருக்கு போய் சேரும் என்பதை வந்து நிச்சயமாக இறைவனாக நானே தீர்மானிக்கிறேன் என்பதாக இறைவசனம் எல்லாம் வந்துட்டு எதை குறிப்பிடுகிறது கேட்டதுன்னா, செலிபிரிட்டியோ இல்லை ஃபேமஸான ஆட்களையோ வந்து குறிவைத்து இஸ்லாம் வந்து குறிவைக்கு அதாவது வந்து செலுத்தப்படுகின்றது என்ற வந்து ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷனுக்கு இந்த குரான் வசனமே வந்து முத்தாய்ப்பாக அத்தனை காலத்துக்கும் பொருத்தமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். ரெண்டாவது, இந்த ஃபால்ஸ் ப்ரொபகண்டா, அதாவது ப்ராபகண்டா, நீங்கள் சோகால் ப்ரொபகண்டா நீங்கள் சொல்கிறீங்களா, சோகால் செலிபிரிட்டிஸ் வச்சு அதாவது வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த செலிபிரிட்டிஸ் வந்து இது ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்திக்கிட்டு இப்போ உள்ள நவீன கால இந்த சோஷியல் மீடியாவில் தான் பிரபலம் ஆகணும், தனக்கு லைக்ஸ் அதிகமாகணும், தனக்கு வந்து ஏர்னிங்ஸ் அதிகமாகணுங்கிறத ட்ரம்ப் கார்டாக இஸ்லாத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தவர்களுக்கும் வந்து அவங்களோட பர்த் ரைட்டாக இருக்கின்றது. பிறந்த ஒரு குழந்தைக்கு ஒரு அறிவு எப்படி அவசியமோ, கல்வி எப்படி அவசியமோ, உடுத்த உடைகள், அதாவது உணவுகள் எப்படி அத்தியாவசியமோ, அதை விட மிக அத்தியாவசியமானது அவன் ஏக இறைவனை பின்பற்றி ஏகத்துவத்தை பின்பற்றி அவன் வந்து ஒரு
ஒரு உண்மையான கீழ்ப்படிந்த இறைவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு முஸ்லீமாக இருக்கணும் என்பது அவனுடைய பர்த் ரைட்டாக இருக்கின்றது. அதை புறக்கணித்ததன் காரணமாக தான் இன்னபிற மதங்களாகவும் இன்னபிற செக்டேரியன்ஸாகவும் இன்னபிற நாத்திகர்களாகவும் மக்கள் இருக்கின்றார்கள். இவங்களுக்கெல்லாம் பதில் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, அவன் நாடினால் அவன் நாடியவர்களுக்கு அவனுடைய இஸ்லாம் என்ற ஒளியை பிரகாசிக்க செய்வான். அதன் மூலியம் அவர்கள் பயன்பெறுவார்கள். அவன் நாடவில்லை என்றால் அது அவங்களுக்கு கை சேதம்தான். இந்த மாதிரி சிக்ஸ்த் சென்ஸை வச்சு நாங்கள் புரிந்துணர்வு கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தன்னுடைய அன்றாடம் நிகழ்ந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அத்தாட்சிகளை அவர் புறக்கணித்து வாழ்வதன் காரணமாக அவர்கள் சிக்ஸ்த் சென்ஸை பயன்படுத்தவில்லை என்பது தான் மிகவும் ஒரு சரியான பதிலாக இருக்கும் அப்படின்னு இந்த காணொளி வழியாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால் இஸ்லாம் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி, அதாவது எந்த அளவுக்கு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இஸ்லாம்ங்கிற ஒரு விஷயம் எந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பேக்வேர்ட்ஸாக தான் போயிட்டுருக்கு. பாகிஸ்தானை பாருங்கள், முழுமையான ஒரு ஆட்சி அமையலை. எந்த ஒரு ஆட்சியாளரும் முழுமையாக அவங்களோட டேர்ம்ஸை கம்ப்ளீட் பண்ணல. பங்களாதேஷை பாருங்கள், இன்னும் மற்ற பிற அரபு உலகத்தில் உள்ள முஸ்லீம் நாடுகள்லாம் பாருங்கள். நீங்கள் துபாய் சவுதியை பார்க்காதீங்க, அங்கே எண்ணெய்ங்கிற விஷயம் இல்லைனாக்கா அவங்களும் இந்த மாதிரி பேக்வேர்டாக தான் போவாங்க. அந்த யூரோப்பியன் டெக்னாலஜி இல்லைன்னா அவங்க இந்த சஃபஸ்டிகேட்டட் லைஃப்லாம் வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி அக்யூசேஷன்ஸை வைக்கிறாங்க. இது என்னன்னாக்கா, ஒவ்வொருத்தவங்களுடைய அவங்களோட ஆட்சிமைக்கும் ஒவ்வொருத்தருடைய திறமைக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த நாட்டுடைய பிராந்திய கட்டமைப்புக்கும் அவங்களுடைய ஒருங்கிணத்திற்கும் அமைந்து செயல்படுறது தான் அந்த ஆட்சி செழிப்பாக இருக்கா இல்லை பலவீனமாக இருப்பதா என்பதை ஒரு நியாய தராசிட்டு பார்க்க முடியும். தவிர்த்து இஸ்லாம் இருக்கிறதுனால தான் பேக்வேர்ட்னஸ்க்கு போகிறோங்கிறது மிக ஒரு ஒரு முழு பூசணிக்காவை சோற்றில் மறைப்பதைப் போல ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரியான ஒரு வாதம் இது ஏற்புடையதும் அல்ல. ஒருவேளை இஸ்லாம் தான் தொழில்புற அதாவது மிகவும் ஃபார்வேர்டாக மக்கள் ரொம்ப செழிப்பாக இருப்பதற்கு தடையாக இருக்குது என்றால் அதற்கும் பதில் இருக்கின்றது. அற்பமான இந்த உலக வாழ்க்கை அதிகபட்சம் ஒரு தனிநபருக்கு ஒரு 100 ஆண்டு அல்லது 90 ஆண்டு இருக்குமா, அதை தாண்டி அவனுடைய வாழ்க்கை அதோடு முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு எட்டர்னிட்டி, ஒரு இன்ஃபினிட்டியான ஒரு வாழ்க்கை இருக்குது. அதை தான் அவன் பிரத்யேகமாக அதுக்காக தான் அவன் உழைக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் உலகத்துடைய ஒரு தன்னுடைய தேவைக்காக உலகம் அமைச்சுக்கணுமே தவிர இந்த உலகத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய நிர்பந்தத்தை இஸ்லாம் என்றைக்கும் போதிக்கலை. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உலகத்தில் நாங்கள் பேக்வேர்டாக ஃபெசிலிட்டிஸில் இல்லை பொருளாதாரத்தில் இருக்கோம்னா நாங்கள் இருந்துட்டு போக தயார். ஆனால் எது மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, நிச்சயமாக அந்த மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த நிரந்தரமான சுபிச்சம் அளிக்கக்கூடிய இறைவனை காணக்கூடிய இறைவனால் நமக்காக காத்திருக்கக்கூடிய சுவனவாசம் அதை நாங்கள் விட்டுவிடக்கூடாது என்பது மிக தெளிவாக இருக்கின்றோம். அதை விட மிக தெளிவாக நரகவாசிகளாக இறை மறுப்பாளர்களுக்கே உரித்த இடமாக இருக்கக்கூடிய நரகவாசிகளாக நாங்கள் இருக்கக்கூடாது என்பதை மிக திண்ணமாக இருக்கின்றோம். அதனால் எங்களுக்கு இந்த பொருளாதார பின்னடைவோ இல்லை எங்களுக்கு இந்த டெக்னாலஜி பேக்வேர்ட்ஸ்னஸ் வரதில் எந்த அச்சமும் இல்லை. எங்களுக்கு அதை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு தலையாக கவலையாகவும் எங்களுக்கு இல்லை. தேவைப்பட்டுச்சுன்னா அதை நாங்கள் அனுபவிச்சுப்போம். எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அது ஒத்து வரும் அப்படின்னாக்கா அதை நாங்கள் பயன்படுத்தி அதில் நாங்கள் கம்ஃபர்ட்டை நாங்கள் உணர்வோம். அது தேவையில்லை என்றால் அதை புறக்கணிக்கிறதுக்கு எந்த யோசனையும் நாங்கள் அந்த யோசிக்கவும் யோசித்து அதுக்கு ரொம்ப மெனக்கெடுறதுக்கும் நாங்கள் தயாராக இல்லை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அக்யூசேஷன் வைக்கிறத விட்டுட்டு உண்மை எது, தெளிவு எது, உங்களுடைய நிரந்தர வாழ்க்கைக்கு பயன் எது புகட்டும் என்பதை நீங்கள் அறிஞ்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சுவிட்சமான வாழ்க்கை காத்துட்ருக்கு என்பது ஒரு நசீஹத், ஒரு அழகிய நற்செய்தியை கொண்டு உங்களுக்கு இந்த காணொலியை முடிக்கின்றேன். இதனால் நீங்கள் பயன்பெறும் மற்ற காணொலியை பார்த்து பயன்படக்கூடிய மக்களுக்கு இது பயன்பெறும் என்றால் அதன் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே.